ஹாய்! ஆரி நீடில் இல்லாம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதான். 3mm பீட்ஸு, ட்ரையாங்கிள் ஷேப்ல ஸ்டோன், அப்புறம் டியூப் பீட்ஸு, சந்தோஷிங்கம் அண்ட் சுகர் பீட்ஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோனை வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நம்ம ஓரத்தில் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா நீடில் சின்ன காதுள்ள நீடில் எடுக்கணும். எடுத்து அதில் டியூப் பீட்ஸை வந்து போட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பக்கம் ஒரு பீடு அந்த பக்கம் ஒரு பீடு கொடுத்தா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அப்புறமா அந்த முக்கோண ஷேப் வருது அந்த கூம்பு வடிவத்தில் மேலே வந்து ஒரு 3mm பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வச்சு நேராக வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். சின்ன காதுள்ள ஊசி நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 3mm எல்லாமே அது வந்து நுழையும். இல்லைன்னா அந்த காதில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். அதுக்காக தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 2 ட்ரையாங்கிள் ஸ்டோன் ஒட்டியிருப்போம்ல, அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்குமே, அந்த கேப்லேயும் இது மாதிரி ஒரு 3mm பீட்ஸு, ஒரு சுகர் பீடு சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டா போதும். சூப்பரான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இது எதுக்காக போட்டிருக்கேன்னா, நிறைய பேருக்கு ஆரி ஒர்க்கு போடணும்னு ஆசை இருக்கும். ஆனால் தெரியாது. நம்ம ஹேண்ட் ஒர்க் நம்ம போடும்போது அந்த தையல் மட்டும்தான் வெளியில் தெரியுமே தவிர, ஒர்க்கு பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங்காக வெளியில் யாருக்குமே தெரியாது. ஆரி ஒர்க் மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம டிசைன் போடலாம். நாமளே வீட்டில் வெளியில் கொடுக்குறதுக்கு பதிலாக வீடுகளில் நாமளே ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே தச்சு வச்சுருக்க ப்ளவுஸில் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப கிராண்டான ஒரு லுக்கு கொடுக்கும்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இதோட ஃபினிஷிங் லாஸ்ட் எண்டில் வரும். பாருங்கள், உண்மையிலே சூப்பரான ஒரு ஒர்க்கு. ஒரு 500 ஒர்க்குள்ள ஒரு ஒர்க்குன்னு தான் சொல்லணும். என்னோட கஸ்டமருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.